வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காப்பி பேஸ்ட் த ஃபார்ம் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஃபார்மை எப்படி காப்பி பண்ணி இன்னொரு ஃபார்ம் கொண்டு போகிறது, அந்த ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதே வேலையை மறுபடியும் செய்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ நேரம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை மறுபடியும் நம்மளுக்கு செய்ய வேண்டியது இருக்காது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்ணுறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அந்த மாதிரி இதில் நான் அடுத்து பண்ண போகிற ஃபார்மை வந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் இருந்தே உருவாக்க போகிறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்மை நான் சேவ் கோடிங்கிறது நான் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ஃபார்மை காப்பி பண்ணி அந்த ஃபார்முக்கு எப்படி நான் கொண்டு போகிறது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறது. ஸோ மெனுவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ளையர்ஸ். ஸோ சப்ளையர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் இங்கே நம்ம டிசைனே பண்ணலை. ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணி ஆடில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்முங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். சிலருக்கு இது தோணாது, அது ஓப்பன் ஆகாது. ஏன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது வராது, டேரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார்ம் எனக்கு ஓப்பன் ஆனோடனே தேவையான அளவுக்கு வச்சுட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணோடனே சேவ் பண்ணிடணும். எங்கே அப்படின்னா ஃபார்ம்ஸுக்குள்ளே சப்ளையர் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணணும். ஸோ சப்ளையர்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபார்முக்கு நேம் வைக்கணும். இதே மெத்தடை ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் அப்படி டிட்டோவாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சப்ளையர்ஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து பார்டரை வந்து சைஸபிள் வந்து நான் நின்று கொடுப்போம். ஓகே, அதுக்கடுத்து கீழே லாஸ்ட்டில் வருவோம். ஷோ இன் டாஸ்க் பார் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ஸ்டார்ட் அப் பொசிஷன் வந்து மேனுவல்னு கொடுப்போம். விண்டோ ஸ்டேட் வந்து நார்மலில் இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லைன்னா நார்மல்னு மாற்றிக்குவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துடணும் ஒரு இது ஓப்பன் பண்ணோடனே. இது போக லாஸ்ட்டாக நம்ம ஒன்று பார்த்தோம், கீ ப்ரிவ்யூ அப்படிங்கிறது. ஏன்னா ஷார்ட்கட் கீஸ் அப்புறம் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு புது ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னே பண்ண வேண்டியது. ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன், ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்மை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக இங்கே போகிறேன், Ctrl+A கொடுக்குறேன், காப்பி. இது வந்து ஈஸி மெத்தட் கிடையாது, இதையும் விட ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறனால Ctrl+A கொடுத்துட்றேன், காப்பி பண்ணுறேன், அப்படியே இங்கே சப்ளையர் ஃபார்ம் வரேன், அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணோன்னே பாருங்கள் இதோட நேம் எல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். அதுக்காக நான் ஈஸி மெத்தட் கிடையாதுங்கிறேன். ஆனால் இந்த மெத்தடும் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஃபார்மில் கோடிங் விண்டோ போகிறேன், Ctrl+A கொடுக்குறேன், காப்பி கொடுக்குறேன், சப்ளையர் ஃபார்ம் வரேன், கோடிங் விண்டோவில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு சப்ளையர் ஃபார்மும் ப்ராடக்ட் ஃபார்ம் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டிசைனில் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே கேலிபரி ஃபாண்ட்டில் ஃபாண்ட்டுக்கு மாற்றுறேன். இன்னொன்று, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 2-3 ஆப்ஜெக்ட் கூட செலக்ட் பண்ணி ஒரே டயத்தில் ஃபாண்ட்டு கலர்லாம் மாற்றலாம். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணும்போது ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ சேர்த்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபாண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியே இருக்காது. ஏன்னா ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ மட்டும் தனியாக தான் ஃபாண்ட்டு மாற்ற முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Ctrl+A ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே 2-3 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட இதில் கேலிபரி, அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து 12. நான் ஒரு மெத்தட் செய்யாமல் விட்டேன். அதாவது என்னோடய ஃபார்முக்கேவும் நான் வந்து கேலிபரி ஃபாண்ட் வந்து செட் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த ரிப்போர்ட் லிஸ்ட் செலக்ட் பண்ணி இதோட இதில் கேலிபரின்னு மாற்றுறேன், 12 மாற்றியாச்சு. ஸோ அதுக்கடுத்து எனக்கு ஹெட்டிங் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கக்கூடாது, சப்ளையர்ஸ். ஓகே, ஸோ சப்ளையர்ஸுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த சப்ளையர் ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகாது, ஏன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணலை, மெனு ஃபார்மையும் சப்ளையர் ஃபார்மையும் இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு போய் மெனு ஃபார்மில் க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் ஓப்பன் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்மை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லோட் அந்த ஃபார்மோட பேர், அதுக்கடுத்து அந்த ஃபார்மோட பேர் .show, அதுக்கடுத்து கமா மெனு ஃபார்ம். இந்த கமா மெனு ஃபார்ம் ஏன் கொடுக்குறோம், ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும், அது மெனு ஃபார்மை க்ளோஸ் பண்ணும்போது அது கீழே ஓப்பன் ஆகக்கூடிய சப் ஃபார்மும் சேர்ந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா மெனு ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். அப்படின்னா தான் மெனு ஃபார்மை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சப்ளையர் ஃபார்ம் ஓப்பனில் இருந்தால் சேர்ந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ், எனக்கு அது அப்படியே டிட்டோ எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன தேவை, இந்த நேம் வந்து ப்ராடக்ட் நேம் இருக்கக்கூடாது, சப்ளையர் நேம் இருக்கணும். ஸோ அந்த டிசைன் எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் லேபிள் தான், அதனால் நான் ஈஸியாக மாற்றிடுறேன். ஓகே, ஆனால் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. ஏன்னா இந்த லேபிள் வந்து நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், லேபிள் ஒன்று தான் பேரே இருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம வந்து கோடிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், கோடிங்லேயும் போய் மாற்றணும். சப்ளையர் நேம் டெக்ஸ்ட். ஸோ உள்ளே போகிறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அந்த சப்ளையர் நேம் டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன். சரி, ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட்டை தான் சப்ளையர் நேமாக மாற்றணும். ஸோ ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த இடம் வந்த உடனே இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் ப்ரொசீஜருங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே, அதாவது ஆரம்பிச்ச இடத்துலேருந்து எண்டு முடிகிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சி தரும். அதுக்கடுத்து கரண்ட் மாடுலுங்கிறது இந்த பேஜ்லேயே எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி தரும். கரண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஓவராலாக இந்த ப்ராஜெக்டில் எந்த ஃபார்மில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி தரும். ஓகே, இப்போ நமக்கு தேவை கரண்ட் மாடுல். ஏன்னா நான் இந்த பேஜில் மட்டும்தான் எங்கெங்கெல்லாம் ப்ராடக்ட் நேம்னு வருதோ அதை சப்ளையர் நேமுக்கு மாற்றுறேன். அப்படி மாற்றுறதுக்கு நான் அந்த ரீப்ளேஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பாக்ஸ் அடிஷ்னலாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல் எனக்கு கண்ணை மூடி நான் கொடுத்துருவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை எல்லாத்தையுமே இந்த பேஜில் சப்ளையர் நேம் டெக்ஸ்ட்டுன்னு நான் மாற்றணும். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ அடுத்து என்னது இருக்குது, ப்ராடக்ட் ஐடி. ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடியை சப்ளையர் ஐடின்னு மாற்றுறேன். சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட். இப்போ அடுத்து இங்கே போகிறேன், சப்ளையர் ஐடி எங்கே வருதுங்கிறத பார்க்குறேன். சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட், சரி, ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட். ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் அப்படியே கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். அதாவது ஏதாச்சும் ஒன்று, அதை நீங்கள் இப்போ ஃபைண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் எதை ஃபைண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து நிற்கும். அதாவது நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கோ அந்த வார்த்தை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம இதை என்னவா மாற்றணும், சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட்டாக மாற்றணும். ரீப்ளேஸ் ஆல் மாறிடுச்சா? ஸோ மறக்காமல் மாடுலுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இப்போ என்னதான் நம்ம வந்து பேரை மாற்றினாலும் டேட்டாபேஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, ப்ராடக்ட் நேம் டிபியோட, அதாவது ப்ராடக்ட்ஸ் டிபியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு சப்ளையரை சேவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு தனி டேபிள் தேவைப்படுது. அப்போ நான் வந்து டேட்டாபேஸில் போய் ஒரு புது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை அப்படியே காப்பி பண்ணுறேன். இங்கே எம்டி பிளேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆஃப் ப்ராடக்ட் டிபின்னு வரும். இந்த காப்பி ஆஃப் ப்ராடக்ட் டிபியை சப்ளையர்ஸ் டிபி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஒன்லி, ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா, இந்த ரெண்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அதாவது நான் அங்கேருந்து காப்பி பண்ணி ஒரு புது டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். புது டேபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம டிசைன் வியூவில் போய் நம்ம க்ரியேட் பண்ணோமா, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் எம்டியாக வரும். இது ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டான்னு கொடுத்தா அந்த ஃபீல்டோடு சேர்த்து இந்த ப்ராடக்ட்ஸ் டிபியில் நம்ம சோப்புன்னு டைப் பண்ணியிருந்தோமா அதெல்லாம் சேர்ந்து புது டேபிளுக்கு காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வேணும் அது கேட்குது. ஸோ நான் இப்போ டம்மியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரெண்டு மெத்தடுமே காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டாங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ சப்ளைஸ் டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிபியில் என்னென்ன இருந்துச்சோ அது அப்படி இங்கேயும் வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த சப்ளை டிபியை டெலிட் பண்ணிடுறேன். இன்னொரு டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓப்பனில் இருக்கும்போது டெலிட் பண்ண முடியாது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை டெலிட் பண்ணிடுறேன், எஸ் கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை காப்பி பண்ணி மறுபடியும் ஒரு தடவை பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுக்கும்போது சப்ளையர்ஸ் டிபி கொடுத்து ஸ்ட்ரக்சர் ஒன்லின்னு கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ஒன்லி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஒன்லியே ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டாவோ நம்ம மாற்றி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஒன்லின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல்டு எல்லாமே இருக்கும், ஆனால் எம்டி அங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன், உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை காப்பி பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு இங்கே சப்ளையர் ஐடி வருது, சப்ளையர் நேம் வருது, கரெக்டுங்களா? அப்போ நான் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவில் போய் ப்ராடக்ட் நேமை சப்ளையர் நேம்னு மாற்றுறேன். அடுத்து ப்ராடக்ட் ஐடியை சப்ளையர் ஐடின்னு சொல்லி மாற்றுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கோடிங்கில் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சப்ளையர் ஐடி சப்ளையர் நேம் வருதோ அதெல்லாம் மாற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டோட நேமை மாற்றணும், அதுக்கடுத்து தான் ஃபீல்டோட நேமை மாற்றணும். ஏன்னா நம்ம ரெண்டுமே சப்ளையர் ஐடி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ சேவ் கோடிங்குள்ளே கூட நான் போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது, இங்கேயும் ப்ராடக்ட் ஐடி தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் மாறிடும். ஓகே, ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் ஐடி, இங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட்டுன்னு இருந்திருக்கும். ஸோ ஆப்ஜெக்டோட நேமை ஃபஸ்ட்டு மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஃபீல்டோட நேமை மாற்றணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா ஆப்ஜெக்ட் நேமில் தான் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இருக்கும், ஃபீல்டில் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இருக்காது. ஓகே,
இப்போ நான் இந்த ஃபீல்டோட இதை எப்படி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேமை சப்ளையர் நேம்னு மாற்றுறேன். அப்போ இந்த சப்ளையர் நேமை காப்பி பண்ணிட்டு போய் நான் ஏதாவது ஒரு ஃபீல்டில் சேவ் ஆகிற இடத்துலையோ அல்லது ரிட்ரைவ் ஆகிற இடத்துலையோ, அதாவது சேவ் ஆகிற இடத்துலையோ அல்லது ரிட்ரைவ் ஆகிற இடத்துலையோ இருக்கக்கூடிய இதை இந்த டபுள் கொட்டேஷனோட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலாக கொடுத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனோட சேர்ந்து வந்துடும். ஓகே, டபுள் கொட்டேஷனோட சேர்ந்து தான் வரணும். ஏன்னா சில நேரம் நம்ம வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ப்ராடக்ட் நேம் 1 ப்ராடக்ட் நேம் 2ன்னு கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 2 ஆப்ஜெக்ட் ஒரே நேமில் கூட வரும். ஸோ அந்த மாதிரியான இதுக்காக தான் அப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டா முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த எழுத்துக்களை மட்டும் மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல் போகிறேன். இங்கேயும் நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்து சப்ளையர் நேமை கொடுத்துட்றேன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எரர்ஸ் வராது. ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஓவரால் அந்த பேஜில் இப்போ இந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கே நம்ம ஒரு 4 பக்கம் 5 பக்கத்துக்கு நம்ம டைப் பண்ணிட்டோம். அப்போ ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்டுக்குலாம் அது 40 பக்கம் 50 பக்கம் போகும். அப்போ எந்த இடத்துல சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் டபுள் கொட்டேஷன் ஃபீல்ட் நேமை மாற்றும் போது கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் ஆல். ஸோ 2 இடம் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா சேவ் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறது இந்த 2 இடத்துல தான் நம்ம ஃபீல்டோட நேமை யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அதுக்கடுத்து சப்ளையர் ஐடி. அந்த 2 இடங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மறுபடியும் பாருங்கள், ப்ராடக்ட் ஐடியை சப்ளையர் ஐடியாக மாற்றும் பொழுது ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோடனே இங்கே காமிக்குதா 2 ரீப்ளேஸ்மெண்ட் வேர் மேட். அது 2 இடத்துல நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு ஈஸியாக செட் ஆகும். இப்போ அப்படியே சேவ் பண்ண வேண்டியது. இப்போ அடுத்து வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் டிபியோட தான் இன்னமும் கனெக்டாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபீல்டு தான் நான் மாற்றிருக்கேன். அப்போ ப்ராடக்ட் டிபியை சப்ளையர் டிபின்னு மாற்றணும். சப்ளையர் டிபின்னு சொல்லி எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட பேரை சப்ளையர் டிபின்னு மாற்றணும். ஸோ அப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை F2O அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரீநேமோ மேக்ஸிமம் F2 கொடுத்து பழகுங்க. ஷார்ட்கட் கீ தான் நமக்கு மெயின், அதுதான் நமக்கு ஸ்பீடு கொடுக்கும். ஸோ F2 கொடுத்து Ctrl+C காப்பி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் நேமை செலக்ட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் டிபிங்கிறது சப்ளையர் டிபின்னு மாறிடுது. அதுக்கடுத்து இப்போ கோடிங் போகிறேன். ப்ராடக்ட்ஸ் டிபி ஏதாவது ஒரு இடத்துல கூடிய ப்ராடக்ட் டிபியை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+F கொடுக்குறேன். ப்ராடக்ட் டிபி அப்படியே ஃபைனில் வந்து நிற்கிது. ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் ஆல். ஸோ 39 இடத்துல மாறிடுது. இது கவுண்ட் கொஞ்சம் முன்ன பண்ண வரத்தான் செய்யும் நம்ம கோடிங்கோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு முடிய நான் சேவ் பண்ணிட்டே வர்றேன். மறக்காதீங்க சேவ் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய எல்லா இடமும் முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? சேவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கும். என்னென்னா, ப்ராடக்ட் ஐடியை நம்ம வேர் கண்டிஷனே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து இந்த டபுள் கொட்டேஷனில் செர்ச் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம வந்து ப்ராடக்ட் ஐடியை டைரெக்டாக கொடுக்கணும். ப்ராடக்ட் ஐடியை சப்ளையர் நேமோ. ஓகே, இந்த மாதிரியான டயத்தில் ரீப்ளேஸ் ஆல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் ப்ராடக்ட் ஐடியை நான் மாற்றுறேன். என்னென்னா சப்ளையர் ஐடின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன். அது காமிக்குது வேர் கண்டிஷனில் தான் மாற்றணும். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தோன்னா அது அடுத்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அதுவாகவே போயிடும். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கல, ரீப்ளேஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் கொடுத்தா எந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தா எல்லா இடமே ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ ரீப்ளேஸ். ஓகே, அடுத்து நம்ம சப்ளையர் நேம் எங்கேயாவது வருதா வரலையாங்கிறதையும் செக் பண்ணுறோம். ஸோ சப்ளையர் நேம் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ சப்ளையர் நேம். ஸோ இதை வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். இங்கே மட்டும்தான் இருக்குது. அடுத்து எங்கே காமிக்குது? இங்கே காமிக்குது. இங்கே நம்ம மாற்றணுமா? மாற்ற தேவையில்லை. சப்ளையர் நேம் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் மாறி இருக்குது. ஓகே, இப்படி இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் நேம் நமக்கு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சப்ளையர் நேமாக மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு கண்ணு தெரியுதா? ஸோ அதனால தான் இண்டிவிஜுவலாகவும் செக் பண்ணணும் முடிஞ்ச உடனே. ஸோ சப்ளையர் நேமை அது டபுள் கொட்டேஷன் இல்லாமல் அதை மாற்றணுமா வேண்டாமாங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். சரியா போச்சு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் சப்ளையர் நேம்னு, டேட்டா ரிட்ரைவ் பண்ணும்போது ஆர்டர் வைஸாக வரணுங்கிறதுனால சப்ளையர் நேமை டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, அது ப்ராடக்ட் நேமை அதை இப்போ நம்ம சப்ளையர் நேமாக மாற்றிட்டோம். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஒரு தடவை நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடது ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது சப்ளையர் ஃபார்மை ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ நேம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் இடத்துல கர்சர் இங்கே வரணுமா? அது வந்து வராது. ஓகே, அப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேப் இண்டெக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம செட் பண்ணிடணும். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. எனக்கு வந்து இங்கே கர்சர் வரணும். ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டேப் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வச்சிடுறேன். ஏன்னா இந்த இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாறிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் போகிறேன். ஸோ சப்ளையர் நேமில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜா என்ட்ரு கொடுக்குறேன்.
சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ராஜா. அதுக்கடுத்து ராணி சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ராணி. கிங் சேவ். அதுக்கடுத்து குயின் சேவ். ஸோ இப்போ குயின்ஸுன்னு சொல்லி மாற்றுறேன், சேவ். ஸோ ஒரு கிராஸ் செக்காக கரெக்டாக இதில் தான் போய் சேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், ஃபார்ம் 1ன்னு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஷோ இன் டாஸ்க் பார் ப்ராப்பராக கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ இதை எக்ஸிட் பண்ணோன்னா அந்த ஃபார்ம் இன் வந்து போயிடுச்சு. அப்போ ஷோ இன் டாஸ்க் பார் நம்ம ப்ராப்பராக கொடுக்கல. ஸோ அதனால் ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ இன் டாஸ்க் பார் வந்து ட்ரூன்னு இருக்கக்கூடாது, ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். அப்படின்னா தான் அது வராது. ஓகே. ஸோ க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ எனக்கு இது இப்போ கரெக்டாக இருக்குது. நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சா ப்ராப்பராக அது வந்து எனக்கு டெலிட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் எல்லா இதுலேயுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராமர்ஸ் ஒரு வேலை வேறு யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ளையர்ஸ் டீட்டெயில்ஸ் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சப்ளையர் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, சப்ளையர் டீட்டெயில்ஸ் கிளியர்டு சக்ஸஸ்ஃபுல்லி இப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்படிலாம் கொடுத்தா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே வேலையை திருப்பி பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் சப்ளையர் நேம் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதோ அங்கெங்கெல்லாம் போய் மாற்றணும். ஓகே. ஸோ அதனால தான் ஒரு பொதுவான நேம்லேயே எப்போவுமே கிரியேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, இது எல்லா இதுக்கும் பொருந்தும். இங்கே ஹெட்டிங்லேயும் பாருங்கள் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு தெரியாமல் இதை விட்டிங்கன்னா கூட, அதாவது இந்த சப்ளை டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறத மாற்றாமல் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் ஆகாது. இல்லைனா என்ன ஆகும், இப்போ நான் ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி கோடிங்கில் மெசேஜ் பாக்ஸில் நான் டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்குது, இந்த இடத்துல ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி நான் அங்கே காப்பி பண்ணி அங்கே நான் ப்ராடக்ட் நேமில் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது சப்ளை டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி நான் மறுபடியும் ஒரு தடவை மாற்றணும். இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மாற்றணும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஒரு சேஃப் கோடிங் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இந்த ஃபார்மை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நான் மாற்றாமல் விட்டால் கூட எனக்கு வந்து அது வந்து ப்ராப்ளமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருப்பேன். ஸோ அதனால தான் எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் நான் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஜஸ்ட் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதை விட்டுட்டு த கிவன் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லென்த்தாக எழுதி அதெல்லாம் நம்ம மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ எதனால் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ சப்ளையர் ஃபார்ம் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் மோர் ஃபீல்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது அடிஷ்னலாக ஃபீல்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது. ஏன்னா சப்ளையர் ப்ராடக்ட் டீட்டெயில் பொறுத்தவரை ப்ராடக்ட் நேம் தான் சேவ் ஆகும். ஆனால் சப்ளையர் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை சப்ளையர் நேமு, அட்ரஸு, கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அவருக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர், இந்த மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நிறைய இதை நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.